guys, welcome back to my YouTube channel. This is Tejas Cooks. நான் உங்க தேஜு. வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காக நம்மளோட பாடியை கூல் பண்றதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் குடிக்கிறது தண்ணி, இல்லனா ஜூஸ், இல்லனா சர்பத். இதெல்லாம் ஐஸ் போட்டு குடிப்போம். ஆனா அந்த ஐஸ்லயே ஒரு ட்ரிக்கான பண்ணணும். ஆனா அதுதான் ஐஸ்கிரீம். ஸோ நம்ம பாடியை கூல் பண்றதுக்காக நாங்க ஜில் ஜில்னு ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போறோம். அந்த ஜில் ஜில் ஐஸ்கிரீம் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் பொருட்கள் வேணுமோ நான் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ இன்னைக்கு பாப்சிக்கல் ஐஸ்கிரீம் பண்ண போறேன். அதாவது இந்த பாப்சிக்கல் செட்டை வச்சு இன்னைக்கு நான் ஐஸ்கிரீம் பண்ண போறேன். இல்லைன்னா டம்ளர் வச்சு கூட ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் பால் அப்புறமா கண்டென்ஸ்ட் மில்க். இன்னைக்கு என்ன ஐஸ்கிரீம் பண்ண போறோம்னா வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம். இதே ப்ராசஸை வச்சு நான் இன்னைக்கு வாட்டர் மெலனை போட போறேன். அதை விட்டு நீங்க எது வேணாலும் போடலாம். லைக் வெனிலா எசன்ஸும் போடலாம், இல்லை டார்க் சாக்லேட்டு, இல்லை மில்க் சாக்லேட் எல்லாம் கொஞ்சம் க்ரஷ் மாதிரி பண்ணிட்டு அப்புறமா பால் இந்த கண்டென்ஸ் மில்க் உள்ள மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணலாம். இல்லை ஸ்ட்ராபெரிஸ் கூட மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இன்னைக்கு நாங்கள் பார்க்குறது வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வாட்டர் மெலன் தானே தேவை. எங்களுக்கு அதுக்காக வாட்டர் மெலனை ஜூஸ் மாதிரி பண்ணிடலாம். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இவ்வளோ வாட்டர் மெலனை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கத்தி வச்சு ஃபுல்லா கியூபா பண்ணிட்டு அப்புறமா இந்த பெரிய கிண்ணல போட்டுடலாம். வாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது ஜூஸ் மாதிரி, இப்போ ஜூஸ் தானே பண்ண போறோம். ஜூஸ் மாதிரி கூட நீங்க குடிக்கலாம், இல்ல இந்த ஐஸ்கிரீம் மாதிரி கூட பண்ணி குடிக்கலாம். எஸ், இல்லைன்னா கடிச்சு கூட சாப்பிடலாம். நோ ப்ராப்ளம். இந்த ஐஸ்கிரீம் எல்லாருமே பண்ணலாம். எஸ், கரெக்டா எங்களுக்கு அந்த பீசஸ் மாதிரி வந்துருச்சு. ஃபுல்லா எனக்கு. எஸ், இப்போ நம்ம கிட்ட வாட்டர் மெலன் இருக்கு. நெக்ஸ்ட் நான் இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு தான் இது பண்ண போறேன். ஸ்மாஷ் பண்ண போறேன். நாம இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பவுல்ல ஆக மாட்டேங்குது, எஸ்கேப் ஆயிட்டு இருக்கு. அதுக்காக எல்லாமே வந்துதான். நான் சேஞ்ச் பண்றேன், நீங்களும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் சின்ன பாத்திரமா எடுத்துக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். நல்லா ஃப்ரெஷ் பீஸா பார்த்து செய்யலாம். கொஞ்சம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வரணும், அவ்வளவுதான்.
ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணாதான் எங்களுக்கு சரியா தெரியும் எவ்வளோ வேணும்னு. இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அப்படியே இதே பவுல்ல போட்டு திருப்பி நீங்க ஸ்மாஷ் பண்ணிடலாம். விஸ்கர் கூட வச்சு பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் இருந்தா கூட ஓகே, நல்லதுதான். நல்லா இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, சீக்கிரமா ஜூஸே வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ரொம்பவே நல்லா வந்தது, இப்போதான் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிடுச்சு. ஆனா அந்த சின்ன பீஸ்லயே எனக்கு எவ்வளவு ஜூஸ் கிடைச்சிருக்கானா, ஒரு ஃபுல் தர்பூசணியை வச்சு பண்ணா எவ்வளவு வரும். சூப்பரா இருக்குல்ல? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். ஒரு 5 minutes அப்படியே கூல் ஆகுறதுக்கு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நாங்கள் கூல் பண்ணிட்டோம், ஃபுல் கூலாக பண்ணிட்டோம். நான் வந்து எக்ஸஸ் வாட்டர்மெலனாக வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ், பால் வச்சுருக்கேன் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த மில்கில் வந்து கண்டென்ஸ்ட் மில்கை ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். அப்படியே கண்டென்ஸ் மில்க போட்டு அப்படியே ஸ்வீட்டா பண்ணா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் ரொம்ப ஆயிடுச்சானா கூட நீங்க கொஞ்சம் தண்ணி லைக் பாலை ஊற்றிட்டு வந்துடலாம். 2 minutes. எஸ், ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்போ கண்டென்ஸ் மில்க் தான் ஃபுல்லா, லைக் கண்டென்ஸ் மில்க் அண்ட் மில்க் தான் இருக்கு இது ஃபுல்லாவே. ஃபுல் இதுவும் கொஞ்ச நேரம் செட் ஆகணும். கண்டென்ஸ் மில்க் யாரெல்லாம் வெறும் கண்டென்ஸ் மில்க் குடிப்பீங்களோ இல்ல சாப்பிடுவீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை செட் ஆக விட்டுட்டோம். இப்போ இது செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதுல வந்து கண்டென்ஸ் மில்க் அண்ட் நம்ம மில்கை செட் பண்ண விட்டோம்ல அதை ஊற்றிடலாம். இல்லை உல்ட்டாவும் பண்ணலாம். இதை வந்து இதுலயும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சூப்பராக இருக்கு.
அப்படியே ரோஸ் மில்க் மாதிரி ஆயிடும். பார்க்கலாம் வாங்க. அப்படியே ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு பாருங்க. இதுல எதுவும் இல்லை, ஃபுல்லா பிங்கா இருக்கு. அப்படியே ஃபுல்லா பிங்கா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லைட்டா தான் தெரியும். ஸோ நம்மளோட வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் பண்ற இது பேஸ் வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது சைட்லயே வச்சிடலாம். அது செட் ஆகட்டும். ஸோ ஃபுல்லா செட் ஆக விட்டுட்டோம். ஃபுல்லா நான் ஒரு 10 minutes விட்டுட்டேன் செட் ஆகுறதுக்கு. அப்படியே ஃபுல்லா செட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாங்க இந்த மோல்ட்ல போட்டுடலாம். அதுக்காக எல்லா மோல்டும் எடுத்துடலாம் வெளியே. அண்ட் இது வந்து அந்த வாட்டர்மெலன் இருக்கிற எக்ஸஸ் தான். நான் இன்னைக்கு டூட்டி ஃப்ரூட்டி கூட நான் வந்து ஆட் பண்ண போறேன் இந்த ஒரு ஐஸ்கிரீமுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சம் இந்த வாட்டர்மெலன் எக்ஸஸ் இருக்குல்ல அத வந்து இதுல போட்டுடலாம். கொஞ்சம் என்கிட்ட எக்ஸஸ் இருக்கு தான் நான் இப்படி பண்றேன். இல்லைன்னா நீங்களே வேணும் ஆனா அப்படியே கியூபா கட் பண்ணிட்டு போட்டுடலாம். அப்படியும் பண்ணிடலாம். கரெக்டா 6 வந்துச்சு. கரெக்டா எனக்கு 6 வந்துச்சு. கரெக்டா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஐஸ்கிரீமோட மெயின் திங்க ஊத்திடலாம். இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூப்ல எடுத்து கூட போடலாம். நான் வந்து பாதி ஊத்திட்டேன். நெக்ஸ்ட் நாம வந்து டியூட்டி ஃப்ரூட்டியா ஆட் பண்ணலாம். கை கழுவிடுங்க பண்ணும்போது. நான் 3ல மட்டும் தான் போடுறேன். 3க்கு மட்டும் தான் இந்த டியூட்டி ஃப்ரூட்டியை போடுறேன். நெக்ஸ்ட் திருப்பி இந்த மில்கா ஊத்திடலாம். கரெக்டா அளவா ஊத்துங்க. லாஸ்டா எல்லாத்துலயும் மேல டியூட்டி ஃப்ரூட்டியை போட்டுடலாம்.
லாஸ்டா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பிசுறு பிசுறா இருக்குல்ல, வெளியே எல்லாம் வந்திருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மேலே வச்சிடுங்க. காட்டனா இருக்கணும், அப்போதான் ஃபுல்லா அப்சர்வ் ஆகும், அப்சர்வ் பண்ணிடும். இல்ல நீங்க காட்டனை வச்சு கூட எடுத்துடலாம். ஃபுல்லா பண்ணியாச்சு, சூப்பரா இருக்கு. ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கர் போட்டுக்கலாம். கரெக்டா மூடி இருக்கான்னு செக் பண்ணுங்க.